வணக்கம்ப்பா. உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லை, இரும்பு சத்து பத்தலை அப்படிங்கும்போது இளப்பு நோய் வரும். இளச்சிக்கிட்டு இப்படியே மூச்சு விட முடியாமல் இளச்சிக்கிட்டு சளி பிடிச்சி இளப்பு வரும். அதுக்கு என்ன செய்யணும்னா, எந்த சீசன்னாலும் சரி, மழை காலம்னாலும் சரி, வெயில் காலம் சரி, பனிக்காலம்னாலும் சரி, இந்த இளப்பு நோய் வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? கருவேப்பிலை இவ்வளவு எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி இலை அதே அளவு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா சுத்தமாக அலசிடணும். 2-3 தடவை கூட அலசிடணும். அலசி மிக்சியில் போடுங்க. போட்டு இவ்வளவு இஞ்சி தோலை சீவி நச்சு நச்சுன்னு தட்டி அதையும் அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டு அப்புறம் இந்த பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, ஒரு நெல்லிக்காயை கொட்டையை எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி அதையும் அந்த மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு மிளகு ஒரு 6-7 மிளகு எடுத்து லேசாக 1-2 இடித்து அதுக்குள்ளே போட்டுருங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் இல்லாட்டி 3/4 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அதை எடுத்து புழிஞ்சு அது கூட நம்ம தேன் எவ்வளோ நாளும் உங்கள் இனிப்புக்கு உங்கள் சுவைக்கு தகுந்தாப்பில் தேன் சேர்த்துக்குங்க. தேன் சேர்த்து குடிக்கும்போது உங்களுக்கு அந்த இளப்பு வராது. இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கொஞ்சமாக ஒரு நல்ல நயமான தேன்னா கொஞ்சமாக தேன் ஊற்றிக்கலாம், ரொம்ப தேன் ஊற்ற வேண்டாம். ஏதோ அந்த இதை மாற்றுறதுக்கோசரம் கொஞ்சமாக தேன் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு கால் ஸ்பூனு இப்படி ஊற்றிக்கோங்க போதும். ஏன்னா சர்க்கரை நோய் இனிப்பே எந்த வகையிலும் சேர்க்காமல் இருக்குது நல்லது. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இளைப்புங்கிற பிரச்சனையே வராதுப்பா.